ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் ரவை மட்டும் இருந்தால் போதும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் 1 கப். காய்ச்சி ஆற வச்ச பால் 1.5 கப் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். பவுடர் சுகர், அதாவது சுகரை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணது, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சுகர் 3/4 கப். தண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தேங்காவை வறுத்துக்குங்க. ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. அதாவது அந்த தேங்காவோட கலர் வந்து மாறுற அளவுக்கு வறுக்கக்கூடாது. லைட்டாக அந்த தேங்காய் வறுப்பட்ட ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ரவையவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. அதாவது ரவை வந்து செவந்து போகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு அந்த ஸ்மெல் வரும், அந்த ரவை வறுப்பட்ட ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் பாலை சேர்த்திக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக கிளறி விட்டுக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. எப்போவுமே ரவை வந்து கிளறும்போது அது தண்ணியில் ஊற்றி கிளறினாலும் சரி, பால் ஊற்றி கிளறினாலும் சரி, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் கட்டியும் கட்டாது, ரவையும் வந்து வெந்துடும். ஸோ வந்து நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்குங்க. இப்போ பாருங்கள், ரவையை வந்து பாலோட நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம கையில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பால் பவுட்ரு போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே பால் ஊற்றிருக்கோம். அது கூடவே இந்த பால் பவுடரும் போடும்போது இந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகரையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடவே மீதி நெய்யும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் கொஞ்சமாக மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையால் நம்ம போட்டுக்கிற எல்லா பொருளும் ஒன்றா செய்கிற மாதிரி நம்ம கையால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்து நல்லா உருட்டிக்குங்க. ரவுண்டாக அழகாக உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரோல் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கிச்சன் டாப்பில் போட்டு இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு 2 பக்கமும் ஒரு ரோல் ஷேப்பில் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ரோல் ஷேப்புக்கு பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் சர்க்கரையை போட்டுக்குங்க. அது கூடவே 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டையும் நல்லா கொதிக்க வைங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை பாகு வந்து கம்பி பதம்லாம் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தண்ணியில் வந்து சர்க்கரை கரைஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது. இது வந்து நம்ம பிசுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா பிசு பிசுன்னு இருக்கும். பாருங்கள், சர்க்கரை பாகு வந்து பிசுக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவா ரோல்ஸை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து இந்த சர்க்கரை பாகில் இந்த ரோல்ஸ் வந்து நல்லா வேகணும். அதாவது ஒரு பக்கத்தில் ஒரு 3 நிமிஷம் வேகணும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேகணும். டோட்டலாக ஒரு 7 நிமிஷம் இது வந்து இந்த சர்க்கரை பாகில் வேகணும்.
இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க. நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை பாகில் வேக வைக்கும்போது அந்த ரவை வந்து இந்த சர்க்கரை பாகை நல்லா இழுத்துக்கும். ஸோ வந்து நீங்கள் சர்க்கரை பாகு தீர்ற அளவுக்கு அந்த ரவா ரோல்ஸை திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா இந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக அந்த ரவை இழுத்துட்டு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை பாகை இந்த ரவா ரோல்ஸ் வந்து நல்லா இழுத்துக்குச்சு, அதே சமயத்தில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் இந்த ரவா ரோல்ஸை போட்டு நல்லா பரட்டிக்குங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி நல்லா பரட்டிக்குங்க. நம்ம வறுத்த தேங்காய் துருவலோட இந்த ரவா ரோல்ஸை போட்டு டிப் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.